அருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை தேவன் நமக்கு வாக்களிக்கிற விதம் எப்படின்னு பாருங்களேன். எண்ணி முடியா அதிசயங்களையும் சொல்லி முடியா ஆச்சரியங்களையும் அனுபவிக்கும் மாதம். எண்ணி முடியா அதிசயம், சொல்லி முடியா ஆச்சரியம், அற்புதம். அப்ப தேவன் இந்த மாதத்துல எண்ணிக்கைக்கு அடங்கா அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்துல இந்த அற்புதம் செய்வார் அப்படி இல்லை, எண்ணில் அடங்கா அற்புதங்கள், சொல்லி முடியா ஆச்சரியங்கள், சொல்லவே முடியல இவ்வளவு சர்ப்ரைஸா அப்படி இருக்க போது இந்த மாதம். யோபு 5:9 பாருங்களேன், வசனம் போட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறது காரியங்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அப்ப அதை சர்ச் பண்ணி கூட பார்க்க முடியல, அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள். சிவந்த சமுத்திரத்துல எகிப்தியர் மூழ்கடித்தவரை துதியுங்கள். அப்ப அதை ஆராய்ந்து கூட பார்க்க முடியல பாருங்க. அதான் ஒரு பையன் சொல்லுவானா, ஒரு பாட்டிட்டு சொன்னானா, என்ன பாட்டி நீ படிக்கிற, சிவந்த சமுத்திரத்துல அவங்க நடந்தாங்கன்னு அறிவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, முட்டி அளவு தண்ணியில தான் அவங்க நடந்தாங்களாம். அது ஒரு பெரிய அற்புதம்லாம் இல்லை. அந்த பாட்டி உடனே சிரிச்சுட்டே சொல்லிச்சான், பரவாயில்லப்பா, நீ சொன்னது மாதிரியே இருந்தாலுமே அந்த முட்டி அளவு தண்ணியில எகிப்தியருடைய சேனையவே மூங்கடிச்சாருவியா, அதான் எங்க ஆண்டவர்னால. அப்ப ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், சொல்லி முடியா எண்ணி முடியா அதிசயங்கள், ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், சொல்லி முடியாத அதிசயங்கள். நீங்க அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சீங்கன்னா அங்க எப்படி போட்டிருக்கு, he is famous for great and unexpected acts, there was no end to his surprises. அப்ப அவருடைய சர்ப்ரைஸுக்கு முடிவே இல்லையா. அவர் எப்படிப்பட்டவர்னா, பெரிய காரியங்களையும் எதிர்பாரா காரியங்களையும் செய்வதிலே பிரபலமானவரா. அப்ப இந்த மாதத்துல பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே செய்வார். ஆமென். அப்ப எதிர்பாரா காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தேவன் அதை எப்படி செய்யறாருன்னா ஆச்சரியமா இருக்குமா, பெரிய காரியங்களா இருக்கும். அப்ப பெரிய நன்மைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்ற இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, பெரிய வெற்றிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அடைவீர்கள். 400 வருட அடிமைத்தனம் யோசிச்சு பாருங்க. 400 வருட அடிமைத்தனத்துல அவனுக்கு வெற்றிக்கான ஒரு எண்ணம் கூட இருக்காது. ஆனா தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் சிறை ஜனங்களுக்கு. எகிப்தியர் இடத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை. அப்ப பெரிய காரியங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த மாதத்துல பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆமென். அடுத்து பாத்தீங்கன்னா, எதிர்பாரா காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த மாதத்துல பெரிய காரியங்களை செய்வார், எதிர்பாரா காரியங்களை செய்வார். அப்ப எதிர்பாரா பெரிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். எகிப்தியரை போய் கொள்ளையிடுறாங்க பாருங்க. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்கினார்கள், அவர்களும் அதை கொடுத்தார்கள். அப்ப பெரிய நன்மைகள். ஓவர் நைட்ல 50 பேரும் பணக்காரன் ஆயிட்டான். 400 வருஷம் அடிமையா இருந்தவன், ஆனா ஓவர் நைட்ல பார்த்தீங்கன்னா செல்வ சீமானா வர்றான், அடி மூட்டை முட்டையா கோல்டு சில்வர் இருந்துக்கிட்டு. அப்ப நான் சொல்றேன், இந்த மாதத்துல பெரிய வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள், பெரிய பெரிய நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அடுத்து பாருங்க, பல ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் செய்வார். பல சர்ப்ரைஸான திங்ஸ் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நடக்கும். சர்ப்ரைஸா இருக்கும். டோட்டலி ஆண்டவர் உங்களை சர்ப்ரைஸ் அப்படி சொல்வார். அவன் நீங்க ஏன் நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆனா இந்த மாதத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்வாரு சர்ப்ரைஸ். அவன் அடுத்து பார்த்தீங்கன்னா, சரீரத்துல இந்த வியாதியெல்லாம் சுகமாகுன்ற நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும், ஆனா இந்த மாதத்துல சுகம் உண்டாயிருந்திருக்கும். அவன் ஆண்டவர் சொல்வாரு சர்ப்ரைஸ். அது மாதிரி தேவன் இந்த மாதத்துல பல ஆச்சரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவன் அதை நான் போட்டிருக்கிறேன், பெரிய ஆச்சரியங்கள். நம்பவே முடியலங்க. இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் ஃபோனில் மெசேஜாக அந்த சர்ப்ரைஸ் வரப்போகுது, ஒரு ஃபோன் காலில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வரப்போகுது, ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் பெரிய சர்ப்ரைஸ் வரப்போகுது. அவன் சில உள்ளங்களிடத்திலே கர்த்தர் கிரியை செய்வார், பெரிய ஆச்சரியங்கள் இந்த மாதத்திலே. அப்போ இந்த மாதம் எண்ணி முடியா அதிசயங்களையும் சொல்லி முடியா ஆச்சரியங்களையும்
அனுபவிக்கும் மாதம். எண்ணி முடியா அதிசயங்கள், சொல்லி முடியா ஆச்சரியங்கள், எண்ணிக்கைக்கு அடங்கா அற்புதங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஆச்சரியங்களை இந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.